சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த சமூகத்தில் மிக மிக பிற்போக்கான பழமைவாத எளிய மக்களை ஒடுக்குகின்ற வர்ண பேதங்களை பாதுகாக்கின்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இயக்கமாக RSS இருக்கிறது. இந்திய சமூகத்தில் 2000 ஆண்டு காலமாக பிற்போக்கான எளிய மக்களை பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்திய எல்லா பிற்போக்கு சிந்தனைகளையும் ஒட்டு மொத்தமாக குவித்து வைத்த ஒரு மாபெரும் குப்பை தொட்டியாக RSS இயக்கம் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்திலும் இவருடைய பாதிப்பு என்பது இருந்தவருடைய விளைவுதான். அண்ணல் அம்பேத்கருடைய தெளிவான போராட்டத்தில் பல விஷயங்களில் இந்த பிற்போக்கு சக்தியுடைய ஆதிக்கம் இருந்தவருடைய விளைவுதான் இந்தியாவிற்கு பாரதம் என்ற பெயர் கூட வைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எப்போதும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பனிய சமூகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய RSS இயக்கத்தின் நூற்றாண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நாட்டினுடைய வெகுமக்கள், உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, இந்த சமூகத்தில் மிக மிக பிற்போக்கான பழமைவாத எளிய மக்களை ஒடுக்குகின்ற வர்ண பேதங்களை பாதுகாக்கின்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இயக்கமாக RSS இருக்கின்றது. இன்னொரு புறம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களையும் எளிய மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொது உடைமை இயக்கங்களும் சுயமரியாதை இயக்கமும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்தை முன்வைத்த அம்பேத்கருடைய இயக்கமும் நூற்றாண்டை கடந்திருக்கின்றது. பொதுவாக நம்முடைய வீட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் சேருகின்ற குப்பைகளை நாம் அகற்றாவிட்டால் அந்த வீடு முழுவதும் துர்நாற்றம் அடிக்கும். அந்த இடத்தில் ஒரு மனிதன் இருப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அதை உடனடியாக அகற்றுவது நம்முடைய முழுமுதல் கடமையாக இருக்கும். இந்திய சமூகத்தில் 2000 ஆண்டு காலமாக பிற்போக்கான எளிய மக்களை பிறப்பின் அடிப்படையில் பாகுபடுத்திய எல்லா பிற்போக்கு சிந்தனைகளையும் ஒட்டு மொத்தமாக குவித்து வைத்த ஒரு மாபெரும் குப்பை தொட்டியாக RSS இயக்கம் இருக்கிறது. இந்த RSS இயக்கத்தினுடைய இந்த பழமைவாத சிந்தனைக்கும் இந்த சமூகத்தை நவீன சமூகமாக அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்கின்ற லட்சியங்களை முன்வைத்த இயக்கத்துக்குமான போராட்டத்தில் தான் 2000 ஆண்டு காலமாக இந்த சமூகம் ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்திருக்கின்றது. இந்த சரிக்கும் தவறுக்குமான போராட்டத்தில் அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் இங்க இருக்கக்கூடிய வெகுமக்களுடைய பக்கம் நின்று கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமைகள் அனைத்தும் நம்மை வந்தடைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட 2 போக்குகளுக்கு இடையான இந்த போராட்டத்தை மிக சாதாரணமாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது. இன்றைக்கு RSS இயக்கம் மிக தெளிவாக அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த பிற்போக்கு சிந்தனைகளை எப்போதும் எல்லா இடங்களிலும் புகுத்திக் கொண்டே இருப்பாங்க. அது அரசாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இப்படி எல்லா தளங்களிலும் தொடர்ந்து இந்த பழமைவாத பிற்போக்கு சிந்தனைகளை, இந்த வர்ண பாகுபாடுகளை, சாதிய பாகுபாடுகளை புகுத்திக் கொண்டே இருப்பார். இவற்றுக்கெல்லாம் ஒரு தர்ம அடி கொடுக்கின்ற வகையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்திலும் இவருடைய பாதிப்பு என்பது இருந்தவருடைய விளைவுதான் பல்வேறு வகையான பிற்போக்குத்தனங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள புகுந்தது. ஆனால் அம்பேத்கருடைய தெளிவான போராட்டத்தில் பல விஷயங்களில் இந்த பிற்போக்கு சக்தியுடைய ஆதிக்கம் இருந்தவருடைய விளைவுதான் இந்தியாவிற்கு பாரதம் என்ற பெயர் கூட வைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா தளங்களிலும் ஒரு வினையாற்றக்கூடிய இந்த RSS இயக்கத்தினுடைய ஒரு நிழல் அதிகாரமாக குருமூர்த்தி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக வரையறுத்து கூறுகின்றது. RSS என்கின்ற அந்த மாபெரும் பழமைவாத பிரதான குப்பைகளில் ஊர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புழு போல குருமூர்த்தி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நிறைய குருமூர்த்திகள் இருக்கிறார். எக்கச்சக்கமான குருமூர்த்திகள் தொடர்ந்து இந்த RSS இயக்கத்தினுடைய பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா மிக அருமையாக இந்த புத்தகத்தில் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பார்ப்பனிய மேலாதிக்கத்தை
எந்த விதமான சமரசமும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் செய்துவிடக்கூடாது என்பதில் குருமூர்த்திகள் தெளிவாக இருக்கிறார். அது இந்த புத்தகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு அங்கலத்திலும், அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் எப்படி குருமூர்த்தி வினையாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை மிக விரிவாக பதிவு செய்யறாங்க. ரொம்ப மிக 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 அருமையான ஒரு உழைப்பை சுஜாதா சிவஞானம் அவர்கள் இந்த புத்தகத்தின் பொறுத்து உருவாக்கி இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இவர்கள் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஏதோ ஆர்எஸ்எஸ் இயக்கமே குருமூர்த்தியை சார்ந்திருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை, குருமூர்த்தியை கட்டமைக்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் இந்த புத்தகத்துல தோலுரிச்சு காட்டுற ஒரு விஷயம் இருக்குது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் முழுமையாக அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை தோழர்களிடம் சொல்ல விரும்பவில்லை. மிக மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டிலும் ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு இயக்கம், இந்த சமூகத்தில் பாகுபாடுகள் எப்போதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வினையாற்றி கொண்டிருக்கிற இயக்கம், தொடர்ந்து பிறப்பின் அடிப்படையிலான இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை, பாலின பாகுபாடுகளை பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக, ஜனநாயக சமூகத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக, சமூக நீதிக்கு எதிரான ஒரு இயக்கமாக, சமத்துவத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்கிறது என்பதை குருமூர்த்தி என்கின்ற அந்த ஒரு நபரின் மூலமாக இந்த புத்தகத்தின் வாயிலாக மிக தெளிவாக தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த புத்தகம் தமிழ் சமூகத்திற்கு மிகவும் அவசியமானது என்கின்ற அடிப்படையில் தமிழ் புலம் வெளியீட்டகம் மிக மிக சிரத்தை எடுத்து இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து தமிழுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்களுக்கும் தமிழ் புலகம் வெளியீட்டாளர்களுக்கும் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த பேராசிரியர் கோச்சடை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.